பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 31வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, குருகுல சிரேஷ்டா, யக்ஷத்தஞ்சும் அமுதன்போர் அழியா பொருளாகிய பிரம்மத்தை அடைகிறார்கள். யக்ஷம் செய்யாதவர்களுக்கு இவ்வுலகே இல்லை என்றால் அவ்வுலகேது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். நல்ல அற்புதமான ஸ்லோகம். அதாவது யாகங்கள் செய்கிறோம், அங்கே பிரசாதம் கொஞ்சம் மிச்சம் இல்லையா, அது எல்லோரும் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ அது நம்ம சில பேர் என்ன பண்ணோம், பிரசாதம் கிடச்சா நம்மளுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கிறோம், போட்டி போட்டு அடிச்சுக்க பிடிச்சிக்கிறோம். எல்லோரும் சாப்பிட்டது போக மிச்சம் ஏதோ கொஞ்சம் இருந்தால் கூட போதும் அப்படி நினச்சி வாங்கி சாப்பிட்றவங்க அவங்க எல்லா பாவங்களும் விடுபட்டுருவாங்களாம். ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி மிஞ்சிட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க. அது இல்லைன்னா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி வருதுன்னா, மகாபாரதத்தில் கூட ஒரு இடத்துல பாரு, எல்லாருக்கும் ரிஷிகளுக்கு விருந்து வைக்கிறதுக்கு அந்த அச்சை பாத்திரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீரை ஒட்டி இருக்குமா, அதை எடுத்து சாப்பிட்டோம்னா எல்லாருடைய பசியும் போயிடுச்சான் ரிஷிகளுக்கு. அது மாதிரி அந்த வேசில் தான் அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கிறது. இப்போ நம்ம கூட எல்லாரும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எல்லா பாவம் போயிடும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. தான் குடும்பத்தில் தாய் தந்தை மனைவி மக்கள் இவங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்து யாரும் சாப்பிட்றான்னா அவன் தான் குடும்பத் தலைவன், அவன் தான் தகுதியானவன், அவனுக்கு எந்த பாவங்கள் வராது, அவன் மோட்சத்துக்கே போயிடுவான். எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்க இல்லைன்னா கூட எல்லா பாவம் இல்லையே கவலைப்பட மாட்டான். அதுக்கப்புறம் அவங்களுடைய நன்மையிலேயே எப்பயுமே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பான், இவங்களை எப்படி முன்னேற்றணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவனாகிறான். அவன் எல்லா பாவங்களும் விடுபடுகிறான். அதான் பாருங்கள், குருகுல சிரேஷ்டா, யக்ஷத்தஞ்சும் அமுதன்போர் அழியா போல பிரம்மத்தை அடைகிறார்கள். யக்ஷம் செய்யாதவர்களும் இவ்வுலகே இல்லை என்றால் அவ்வுலகே அது. இப்படி யாகம் செய்கிறவர்களும் இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் மோட்சம் புண்ணியத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணும். சோதனை நிறைய வரும். ஆனால் பணம் வேணும், பதவி வேணுன்றதுல ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் ஒன்று தான் கேட்கணும், நிறைய கேட்கக்கூடாது. அது 7வது அத்தியாயத்தில் வரும். அது மாதிரி பேராசைப்படாமல் நியாயமாக ஒரு ஆசை கேட்டால் நீ எதை கேட்டாலும் உனக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீ முன்னேறணும். முதலமைச்சர் போடுவோன்னா நீ கேட்டால் அதுக்காக முயற்சி பண்ணால் நிச்சயமாக உனக்கு கிடச்சிடும். ஆனால் பகவானுடைய ஞானங்கள் கிடைக்காது. இதுதான் முக்கியமான. இதுதான் பிரம்மன்னு சொல்கிறது. ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.